உடனே நானும் ஏதோ ஒரு 2-3 செடியை வச்சிருப்பாங்க பார்த்தா ஒரு வண்டி பிடிச்சி அவ்வளவு செடி கொண்டு வந்து இறக்கிறாங்க. பார்த்தா அவங்க வந்து ஒவ்வொன்றுக்கும் பேர் சொல்றாங்க. இது இப்படி இருக்கும், இது இப்படி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் பேரவே அது இது இப்படி இருக்கும். காலையில் என்னை பார்த்து சிரிக்கும்ன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு பயமே பிடிச்சிருச்சு. உடனே அவங்கள பார்த்து சொன்னேன், அம்மா எனக்கு இந்த செடியே வேண்டாம், நாளைக்கு நம்ம, ஏன்னா இங்க எப்ப யார் தண்ணி ஊத்துறாங்கன்னே தெரியாது. சில டைம் தண்ணி ஊத்தாம செடி பட்டு போச்சுன்னா அப்புறம் வந்து யார் பதில் சொல்றது? இவங்க இவ்வளவு நேசமா இருக்கிறாங்களே, இவங்க வேற சொல்றாங்க அடிக்கடி நான் வந்து வேற பார்ப்பேன்றாங்க. நம்ம என்ன, நான் சொன்னேன் நீங்க எடுத்துட்டு போங்க, அந்த அளவுக்கு நீங்க நினைக்கிற அளவுக்கு எங்களால பத்திரமா அதை பார்த்துக்க முடியும்னு எங்களுக்கு தெரியல. இல்லை பாஸ்டர், இனி நான் யாருக்கு கொடுக்கறது, நீங்க எப்படியாவது பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, நானும் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் சொல்லி தம்பிங்களெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே வச்சோம். அதில் வந்து ஒரு 2-3 ரோஜா செடி வந்து அவங்க கொண்டு வரும்போதே ஒயிட்டு ரெட்டு அவன் இன்னொரு கலர் கூட இருந்துச்சு, அது பூக்கிறது மாதிரி நல்ல பூவாக இருந்துச்சு. அதுகிட்ட போகும்போது பேசிட்டே போனாங்க. அவர் ஒரு 15 நாள் தாண்டி வந்தாங்க. 15 நாள் தாண்டி வந்தா ரோஜா செடி ரொம்ப வாடி, இவங்க தண்ணி ஊத்தாம விட்டுருங்க போல தெரியுது, அது ரொம்ப வாடி போச்சு. அப்போ வந்து என்னை பார்த்தாங்க. நான் சொன்னேன், நான் அப்போவே சொன்னேன் இல்லைம்மா, எனக்கு அந்த அளவுக்கு பாதுகாக்க முடியாது, அதான் இது செத்து போனால் அழுற அளவுக்கு என் மனசு இல்லை அப்படின்னு. அவங்க வந்து ரொம்ப சோகமாக அதுக்கு பக்கத்தில் வந்து நின்னாங்க. வந்து நின்று சொன்னாங்க, காலையில் டெய்லி டீயை போட்டுட்டு எடுத்துட்டு வந்து அந்த செடிக்கு முன்னாடி உட்காந்து குறைஞ்சது ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நான் பேசுவேன், அதுகிட்ட பேசுவேன், நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பேன். இன்னைக்கு ரொம்ப அழகான பூ நீ விட்டுருக்குற, இது ரொம்ப அழகா இருக்குது, உன்னை மட்டும் முள்ளு மட்டும் இல்லைன்னா நான் தூக்கி மடியிலேயே வச்சிருப்பேன் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லுவேன். பாருங்க, இப்போ என் கண்ணுக்கு முன்னாடி வந்து இது வந்து கொஞ்சம் பட்டு போனது மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா என் வார்த்தையை அது வந்து மிஸ் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு 2 நாள் மட்டும் வேணா, நீங்கள் வேணா வந்து பார்க்குறீங்களான்னு சொன்னேன். உண்மையிலே 2 days வர்றாங்க. 2 நாள் வந்தா இது பட்டு போகும்னு நினைச்சது 2 நாள்ல திரும்ப உயிர் வந்துச்சுங்க. அதுக்கு அந்த ரோஜா செடி திரும்ப உயிர் வந்துச்சு. இவங்க 2 நாள் வந்தாங்க, ஒரு 5 நிமிஷம் நிற்பாங்க, பேசுவாங்க, போயிடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, போயிடுவாங்க. அது வந்துச்சு. அது தொடர்ந்து வர முடியாது இல்லை, மறுபடியும் நம்ம கைவிட்டோம், செத்தே போயிடுச்சு அந்த ரோஜா செடி. இப்போ இல்லை. ஆனால் இப்போ நான் நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், மரணமும் ஜீவனும், மரணமும் ஜீவனும், மரணமும் ஜீவனும் உங்கள் வார்த்தையில் தான் சிஸ்டர் இருக்குது, உங்கள் வார்த்தையில் தான் சிஸ்டர் இருக்குது.